வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை கம்பேனியன் சேனல். நான் உங்கள் ரதிச்சித்ரா குர்ஜிநாதன். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7 ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் நம்பர் 20 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒர்க் ஷீட் நம்பர் 20 பார்க்கலாம். ஒர்க் ஷீட் நம்பர் 20ல் ப்ளே ஜெனி ஆயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப நம்பர் 1 ரீட் த சம்மரி கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா படித்து பார்த்துக்கணும். படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு 3 times படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு தென் we have to rearrange the following words to find out the theme of the passage, write it in the blank அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து சீக்வன்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம சீக்வன்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு தென் we have to write it in this dashes. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்னா, got education and has the determination and courage from succeeding obstacles cannot stop him or her அப்படின்னு இருக்குது. If one has got education and has the determination and courage, obstacles cannot stop him or her from succeeding. This is the correct answer. இப்போ நம்ம இதில் எழுதிடலாம். நம்ம எழுதிட்டோம் பாருங்கள். If one has got education and has the determination and courage, obstacles cannot stop him or her from succeeding. This is the correct answer. நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் இதை. Roman number 2 second question, frame a question for the following sentence. இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணணும். A governess is a woman employed to teach and train children in a private household. இந்த கொஷினுக்கு நம்ம 2 விதத்தில் ஆன்சர் பண்ணலாம். அதாவது கொஷின் கேட்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, who is a governess இப்படியும் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, கொஷின் அப்படின்றதுனால கம்பல்சரி நம்ம கொஷின் மார்க் போட்டாகணும். கவர்னர்ஸ் இஸ் அ உமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கவர்னர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஹூ இஸ் அ உமன் எம்ப்ளாய் டு டீச் அண்ட் ட்ரெயின் சில்ட்ரன் இன் அ ப்ரைவேட் ஹவுஸ் ஹோல்டு இப்படியும் கேட்கலாம். பட் சிம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் ஒன், ஹூ இஸ் அ கவர்னர்ஸ் அப்படின்றதுக்கு கவர்னர் இஸ் அ உமன் எம்ப்ளாய் டு டீச் அண்ட் ட்ரெயின் சில்ட்ரன் இன் அ ப்ரைவேட் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகே, தென் next, Roman number 3, study the clue given in the picture and answer the following question. இதில் வந்து read family அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Jenny's family on her father's side. Mrs. Reed is Jenny's cruel aunt who sends Jenny to Lowood. She locks Jenny in the red room for punishment. John, Eliza and Georgina are Jenny's spoiled cousins. They are rude and selfish. They either torment Jenny or ignore her அப்படின்னு இருக்குது. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹூ இஸ் மிஸ்ஸஸ் ரீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள், மிஸ்ஸஸ் ரீட் அதில் ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். மிஸ்ஸஸ் ரீட் இஸ் அ ஜெனிஸ் க்ரூவல் ஆண்ட் ஹூ சென்ஸ் ஜெனி டு லோவர். இப்போ நம்ம எழுதிடலாம். இதுக்கான ஆன்சர் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். ஹூ இஸ் மிஸ்ஸஸ் ரீட்? மிஸ்ஸஸ் ரீட் இஸ் ஜெனிஸ் க்ரூவல் ஆண்ட் ஹூ சென்ஸ் ஜெனி டு லோவர். ஓகே, உங்களுக்கு வந்து பென்சில் எழுதுனா தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இப்போ நான் பெனில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, Roman number 4, what does the following picture convey? Frame 3 sentences using the word eradicate and present it in your class அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு இங்கே எஜுகேஷன் அப்படின்றது கொஞ்சம் பெருசாக போட்டு மேலே ஒரு சாவி மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சாவிக்கு இங்கிலீஷில் கீ இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா லாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பாவர்ட்டினா வறுமை, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாமல் இருக்கிறது, டிஸ்கிரிமினேஷன் அதாவது பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வு, தென் வந்து இக்னரன்ஸ்னால் அறியாமை, கரப்ஷன்னா ஊழல். ஓகே, ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலி 3 sentences எழுத சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஒரே சென்டென்ஸில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். எஜுகேஷன் இஸ் த ஒன்லி கீ டு இராடிகேட் அப்படிங்கிற வேர்டு வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. இராடிகேட் அப்படின்னா என்னென்னா ஒழிக்கிறது, அழிக்கிறது. ஸோ எஜுகேஷன் இஸ் த கீ டு இராடிகேட் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கிரிமினேஷன், இக்னரன்ஸ் அண்ட் கரப்ஷன் அப்படின்றத ஒரே சென்டென்ஸில் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ நான் உங்களை எழுதிட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எழுதிட்டோம். எஜுகேஷன் இஸ் த ஒன்லி கீ to eradicate poverty, discrimination, unemployment, ignorance and corruption. Okay.
Question number 5. Compare the education activists Jenny Iyer and Malala Yousafzai and write their similarities in the blanks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 பிக்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து மலாலா பற்றி இருக்குது, செகண்ட் பிக்சர் ஜெனி பற்றி இருக்குது. 2 பேருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, விமன் எஜுகேஷனுக்காக பாடுபட்டவங்க தான். ஸோ சிமிலாரிட்டிஸ் கேட்டிருக்காங்க. சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா ஒற்றுமை, அதை நம்ம எழுதியிருக்கோம். தே போத் வேர் வெரி ஸ்ட்ராங் விமென். விமென் அப்படின்னு வரணும், ப்ளூரல் அப்படின்றதுனால விமென்னு போட்டிருக்கோம். Who worked for the women's education by their perseverance and daring nature. Perseverance அப்படின்னா விடாமுயற்சி, அண்ட் daring nature அப்படின்னா அவங்க வந்து எதுக்குமே பயப்படலை இல்லையா. ஸோ அதனால் சிமிலாரிட்டிஸ் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எழுதிக்கலாம். Roman number 6. Complete the dialogue between you and a bookseller using their clues in the given picture அப்படின்னு இருக்குது. 2 பிக்சர் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஒரு டயலாக் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். மீனா நான், ஹலோ சார், புக் செல்லர் எஸ். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஒரு டயலாக் எழுதிடலாம். இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா 2 பிக்சர் இருக்குது இல்லையா. இந்த 2 பிக்சரில் ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து மலாலாவோட புக்கு, செகண்ட் பிக்சர் வந்து ஜெனி ஐயர் பற்றின புக்கு. இதை வச்சு நம்ம ஒரு டயலாக் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஹலோ சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புக் செல்லர் சொல்கிறாரு என்ன வேணும் அப்படின்றதுக்கு டைரெக்டாக வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்கக்கூடாது. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்கலாம். அப்படி தான் கேட்பாங்க. அதுக்கு நம்ம கேட்குறோம் டூ யூ ஹாவ் மலாலாஸ் புக் அண்ட் ஜெனி ஐயர்ஸ் புக். பிகாஸ் இங்கே 2 அந்த பிக்சரை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம் இல்லைங்களா. க்ளூ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் எழுதுகிறோம். அதனால் மலாலாஸ் புக்கும் ஜெனி ஐயர்ஸ் புக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு எஸ் வி ஹாவ் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சரி எவ்வளோ விலைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த புக்ஸ் எல்லாம் வாட் இஸ் த காஸ்ட் சார். இங்கே இடம் பத்தாது அப்படின்றக்காக நான் இங்கே எழுதியிருக்கேன். புக் செல்லர் சொல்கிறாரு ஜெனி ஐயர் இஸ் 174. இது எப்படி தெரியும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் போட்டிருக்காங்க தெரியுதா, 174, இங்கே ருபீஸ் 225. ஸோ அண்ட் ஐ எம் மலாலா அப்படின்ற புக்கு வந்து 225 அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 புக்குக்கும் சேர்த்தோம் அப்படின்னா வந்து 399 ருபீஸ் ஆகுது இல்லைங்களா. அப்போது டேஷ் ஐ பே டேஷ் சர்வ் ஃபார் போத் த புக்ஸ். நம்ம உடனே கடையில் வந்து என்ன சொல்லுவோம், சொன்ன விலைக்கு வாங்க மாட்டோம், பேரம் பேசுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம கேட்குறோம் 2 புக்குக்கும் சேர்த்து நான் வந்து 350 ருபீஸ் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். உடனே வந்து அவர் சொல்கிறாரு எஸ் யூ கேன் ஆர் ஓகே யூ கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள் டயலாக், யூ கேன் காப்பி. நெக்ஸ்ட் டைட்டில் இஸ் Roman number 7. Recite the following poem and write a 4-line poem on education அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா pilgrims. Have you not seen in ancient times pilgrims pass by toward other climes with shining faces, youthful and strong, mounting this hill with speech and with song அப்படின்னு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி we can write a poem on education. நம்மளோட ஓன் லைன்ஸ் போட்டு எழுதிக்கலாம். அதர்வைஸ் யூ கேன் காப்பி திஸ் poem. இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி இந்த எஜுகேஷன் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி ஒரு போயம் எழுதியிருக்கோம். See, education in peace brings peace, education in love brings love, education in care brings care, but education in war brings war to all mankind. Okay. Next one is Roman number 7, 8th question. Punctuate the following dialogue. இந்த பங்க்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற் குறி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்போ எப்போவுமே ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அந்த நேமுடைய ஃபஸ்ட் லெட்டர் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் போடணும். ஸோ இங்கே வந்து கேபிட்டல் லெட்டர், ஹெச் வந்து கேபிட்டல் லெட்டரில் வரணும். இங்கேயும் அதே மாதிரி ஹெலன் அப்படின்றது ஹெச் வந்து கேபிட்டல் லெட்டரில் வரணும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நேமோட, அதாவது ஒரு சென்டென்ஸுடைய ஃபஸ்ட்டில் இருந்தால் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் நேம் எழுதுகிறோமோ அங்கெல்லாமே வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் இருக்கணும். அதே மாதிரி காட் அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா எங்கெல்லாம் காட் அப்படிங்கிற வேர்டு எழுதுகிறோமோ அங்கேயும் ஜி வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் வந்து இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பங்க்சுவேட் பண்ணி இங்கே எழுதிடலாம். இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ஜெனி அப்படின்றது ஜே வந்து கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்கோம். தென் ஹெச் கேபிட்டல் லெட்டர். ஆர் யூ அவேக் ஒரு கொஷினாக இதை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஹெலன் ஆர் யூ அவேக் அப்படின்றத நம்ம எழுதியிருக்கோம். இப்போ ஹெலன் அப்படின்றது நேம் இல்லையா, ஸோ அதனால் இங்கே ஒரு கமா, ஹெலன் ஆர் யூ அவேக் அப்படின்னு போட்டு ஒரு கொஷின் மார்க். தென் ஹெலன் ஒய் ஹாவ் யூ கம் ஹியர் ஜெனி. ஜெனின்றது வந்து ஜே வந்து கேபிட்டல் லெட்டரில் வரணும், போட்டுட்டு தென் கொஷின் மார்க். தட்ஸ் ஆல். Question number 9.
you have to deliver a 2-minute speech in the morning assembly on Women's Day about women of courage, women achiever in your district, state or nation. Write your speech below and present it in the class அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விமென்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மார்னிங் அசம்பிளியில் விமன் அதாவது ஒரு கரேஜான ஒரு விமன் பற்றி, இல்லை உனக்கு தெரிஞ்ச ஒரு விமன் ஆர் நம்மளுடைய ஸ்டேட்டில் இருக்கவங்க, டிஸ்ட்ரிக்ட் இருக்கவங்க, நேஷனில் இருக்கவங்க, யாரோ ஒருத்தரை பற்றி யூ ஹாவ் டு டெலிவர் அ ஸ்பீச் ஃபார் 2 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பேசுகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ இங்கே எழுதணும். இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக எழுதியிருக்கோம், பர்டிகுலராக ஒரு விமன் பற்றி எழுதாமல், பிகாஸ் இங்கே வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஜென்ரலாக ஒரு விமென்ஸ் டே டாக் பற்றி இங்கே நம்ம எழுதியிருக்கோம். இட்ஸ் அ டே வேர் விமென் ஆர் ரெக்கக்னைஸ்ட் அண்ட் செலிப்ரேட்டட் இன் தியர் ஃபீல்ட்ஸ். These women have a fierce and strong passion which makes them excel in their respective areas. They deserve all the love and support that the world gives them on this day. The contribution of every woman in every sphere of life is massive அப்படின்னு எழுதியிருக்கோம். இன்னும் நம்ம எழுதலாம், பட் இங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து இன்னும் பாயிண்ட்ஸ் எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் அட்டாச் பண்ணிவிட்டு யூ கேன் write on your own way. Question number 10, look at the picture given below and frame 3 sentences அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. சயின்டிஸ்ட் இருக்கார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டர், சர்ஜன், செஃப், இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி we have to make 3 sentences. இப்போ நம்ம வந்து sentences எழுதிடலாம். இப்போ நம்ம இதை எழுதியாச்சு. Each profession is very important. Chef cooks delicious food. Painter makes beautiful drawings and paintings. Doctor treats when someone is ill. Then 5th point is I would like to be a scientist அப்படின்னு எழுதியிருக்கோம். So there are 3 sentences frame பண்ண சொல்லியிருக்காங்க. But here we have framed 5 sentences. Very simple topic and easy also. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். பாய்.